அண்ணா குரலை கேட்டது என் குடல்லாம் வெளியே வந்துச்சுமா. அண்ணா என்ன என் உருவத்தை பார்த்தாயா? பார்த்தனே. ஆமா பாசத்தோடு அண்ணான்னு கூப்பிடுறா யார் மாடி? அண்ணா என்னை தெரியவில்லையா? உன் தங்கை தான் அண்ணா. நீயா? ஆமாம் அண்ணா. நான் நம்ப மாட்டேன். நீங்கள் உழைத்த பிரகாரம் என்னுடைய தங்கை எப்படியாப்பட்டவள் தெரியுமா? அழகு பார்வதியாக இருந்தவள். உன்னை பார்த்தா அகோரமா இருக்கிற நீ போய் என் தங்கையா? அண்ணா நீங்கள் உரைத்த வார்த்தை பிரகாரம் மதுரையாடியிடம் சென்றாயா? சோரை வாங்கிவிட்டு சிவனார் கைலாயம் சென்றேன். உதயசோரை இறைத்தேன். அந்த கபாலமும் இறங்கியது. பிறகு என்ன? கபாலம் இறங்கியது. பரமனுக்கு பித்து நீங்கிவிட்டது. சரி, படியெடுக்கும் பரமனுக்கு அந்த நிலைமை என்றால் மாநில மக்கள் ஏதோ ஆகிடுமோ? அவர்கள் கணத்தில் பற்றி கொண்டால் இவர்கள் நிலைமை என்ன ஆவது என்று நான் அதோ தரையில் ஆள் என்று கடலில் சமுத்திரத்தை எடுத்து வீசலாம் எடுத்து தொட்ட என் கையை பற்றி கொண்டிருக்கிறேன். அது தொட்டதையும் போன்னு ஒட்டிக்கிச்சா? ஆமாண்ணா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அண்ணா? பசி நல்லோ அறிவுக்கு உனக்கு சம்மதம் இல்லையா?
ஏம்மா? ஏனென்னா இந்த நேரத்துல யாருமா கடையில பச்சி போட்டு வச்சிருப்பாங்க பச்சி பசி எடுக்குதா? இந்த அண்ணனுடைய தயவே வேணாமா அதுக்காகவே இப்படி கேட்கிறேன். உன்னுடைய பசி தர வேண்டும். ஆமா அண்ணா. அவ்வளவுதானே? ஆமா அண்ணா. இருந்து அதோ பாரு இருள் சூழ்ந்த கானகம். இருள் சூழ்ந்த கானகம். அந்த கானகத்துக்கு சென்று அந்த கானகத்துக்கு சென்று சிங்க புலி சிறுத்தை என்று சொல்லக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வா. காலமும் நேரமும் வருகின்ற நேரத்தில் நானே உன்னை அழைக்கின்றேன். இப்பொழுது அந்த காட்டிற்கு சென்று படகுகளை புசித்து வருகிறேன். புறப்படு. கங்கா, இந்த அண்ணனுடைய தயவே உனக்கு வேண்டாம் அப்படி என்று தெரிவித்து சென்றாய் அல்லவா? நான் யார் என்று நன்றாக தெரிந்திருந்தும் என்னுடைய தயவு வேண்டாம் அப்படின்னு தெரிவித்தாய். பார்வதா, என்னுடைய மகனுடைய சிரத்தை கொய்தாய் அல்லவா? வருகின்ற யுகத்திலே படவேடு என்று சொல்லக்கூடிய நகரிலே ரேணுகாவா நீ பிறக்கப் போகின்றாய். அதே ரேணுகாவா பிறந்த உன்னுடைய வயிற்றிலே இந்த நாராயணனாக இருக்கின்ற நான் பரசுராமனாக பிறக்கப் போகின்றேன். அப்படி உன் வயிற்றிலே பிறந்து பரிசு என்று சொல்லக்கூடிய கோடாலி கொண்டு உன்னுடைய சிரத்தை நான் கொள்கின்றேன். தங்கா, வருகின்றேன். குழந்தை பேரே இல்லை. அதனால் எனக்கு மனைவி அறிவுறுத்தல்படி இப்பொழுது கைலாயம் செய்து கைலாய வாசனிடம் வரத்தை பெற வேண்டும். பார்க்கலாம். கரத்தில் மான்மழை வேண்டும் கங்காதரனே. கண்ணை மூடி தன்னையை மறந்து தவம் செய்கிறாய். அதே முக்கன் படுத்த பரம கடவுள் உன் கண்ணீரை வந்திருக்கிற கண்விழித்துப்பா. என்ன நான் கோரிய தவம் செய்திருக்கிறேன். அதே கைலாய வாசன் முக்கன் படைத்த பரம கடவுள் நேரிலே காட்சி என்று தெரிகின்றாரா? உண்மையாகவா? நம்பலாமா? கண்ணை விழிக்கலாமா? கண்ணை மூடி நின்றா இருந்தாதான் தெரியும். கண்ணை தோன்று பாருங்க. அழகர சிவசிவ மகாதேவா வருக வருக. அதே நவத்திற்கு வெற்றி வருகிறார். நேரிலே காட்சி கொடுத்திருக்கு. போராட ஓடி நின்று யாது வர வேண்டும்.
ஏய், அட்டி இல்லாமல் தருவதற்கு ஆண்டவன் காத்த வண்ணமாக இருக்கின்றான். வரும் வரும் உழைத்தல் நல்ல வருவதற்கு முன்பே அனைவரும் ஓடுகின்றேன். என்னுடைய கோரிக்கையை தாங்கள் நிறைவேற்றுகிறேன். என்னுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தானே வந்திருக்கின்றேன். ஈசா, எனக்கு மழலை செல்வம் வர வேண்டும். யாழி மீது குழலி மீது தன் மக்கள் மழலை சொல் கேளாதவன் பிள்ளை இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமமானது. ஆனால் உனக்கோ உனக்கு பின்னால் இந்த வல்லாளவுடைய ஆதரவு தந்தோ தந்தோ தந்தோ. ஈசா, கந்தேசா, மழலை செல்வம் கேட்பேன். தடையில்லாத மாறி வழங்கி விட்டான். அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. பதட்டப்படாமல் சிந்தனை செய்யாமல் என்ன கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். கைலாயவாசா, இந்த பிரபஞ்சமாகிய பூமியே ஒரு தொட்டிலாகும். இந்த பாராய பிரபஞ்சம் ஓர் தொட்டி, ஆகாயமே ஒரு பூச்சக்கர குடையாகும். ஆகாயம் பூச்சக்கர குடை. 4 வகை வேதம், ரிக், யஜு, சாம, அதர்வனம் போன்ற 4 வகை வேதங்களும் 4 வகை சங்கிலியாகவும் தொட்டிலுக்கு சந்திர சூரியர்களே விளையாட்டு பொம்மைகளாகவும் அதோ விண்ணிலே தெரிகின்ற விண்மீன் கூட்ட நட்சத்திர கூட்டங்கள் அனைத்தும் ஜல் 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 என்று ஒலிக்கக்கூடிய சலங்கை ஒளியாகவும். அது மட்டுமா, என்னுடைய குழந்தையை தாளாட்டுவதற்கு பணிப்பெண்கள் வேண்டும். ஆமாண்டா, குழந்தையை தாளாட்டணும்னா வேணும் தான். பணிப்பெண்கள் வேண்டும். அந்த பணிப்பெண்கள் யாராக இருக்க வேண்டும்? உங்களுடைய முப்பெருந்தேவிகள் முப்பெரும் தேவிமார்கள், முப்பெரும் தேவிமார்களே எனது குழந்தைக்கு தாளாட்டும் பணிப்பெண்களாகவும் வர வேண்டும். இன்று நான் கைலாயத்தை விட்டு வருகின்ற பொழுது என் மனைவி உமா பார்வதி தெரிவித்தார், சுவாமி, இன்று வல்லாள கண்டனுக்கு நீங்க வரம் கொடுக்க செல்கின்றீர்கள். அப்படி போகின்ற வேளையில் என் இடது கண் படபடவென்று அடித்துக் கொள்கிறது. இன்று தவிர்த்து நீங்க நாளை செல்லலாம் அப்படின்னு தெரிவித்தார். பக்தன் இதைவரை நாள் வரைக்கும் என்னை எப்படி பரிசோதனைக்காமல் இருக்க முடியுமா? அப்படி என்பதற்காக நன்மையோ தீமையோ நான் சென்று அவனுக்கு வரம் கொடுத்து விட்டு வருகின்றேன். அப்படி என்று வந்தால் இப்பொழுதுதான் தெரிகிறது. இந்த பாராய பிரபஞ்சம் ஒரு தொட்டில், ஆகாயம் பூச்சக்கர குடை, 4 வேதங்கள் சங்கிலிகள், சூரிய சந்திரன் விளையாட்டு பொம்மைகள், சலங்கை ஒளியாக நட்சத்திரங்கள், அந்த தொட்டிலை தாட்டுவதற்கு முப்பெரும் தேவிமார். சரி, இதெல்லாம் தொட்டி அமைச்சாச்சு. இப்படிப்பட்ட தொட்டிலில் எப்படிப்பட்ட குழந்தை கலந்தால் அந்த தொட்டிலுக்கு பெருமை. பக்தன் என்றால் உன்னை தாண்டா தெரிவிக்கிறோம். இந்த அகில உலகமே அந்த தொட்டிலில் அடங்கிவிட்டது. அப்படிப்பட்ட தொட்டிலில் எப்படிப்பட்ட குழந்தை தவழ்ந்தால் அழகுத்தது அப்படி என்று கேட்கிறோம். ஆமா, ஓ தெய்வாம்சம் பொருந்திய குழந்தையாக இருந்தால் அழகுத்தது. சப 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 தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை தான் அந்த தொட்டிலே தவழ வேண்டும். எப்பேற்பட்ட தெய்வாம்சம் கொண்ட அது எப்பேற்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும் தெரியுமா? அதே ஈசா, நீ இறக்க வேண்டும். எனது மனைவி நிசாசனி வயிற்றிலே கருவாக தரிக்க வேண்டும். இந்த வல்லாளபுரி கோட்டையிலே மழலையாக பிறக்க வேண்டும். எனது வல்லாளபுரி கோட்டையினை அரசாட்சி செய்ய வேண்டும். இந்த வரம் எனக்கு அருள வேண்டும் ஈசா. நான் இறக்க வேண்டும். உன் மனைவி நிசாசனி வயிற்றில் நான் சிவ ஜோதியாக உருப்படமாக வேண்டும். ஆமா, நேரம் வரும், காலம் வரும், காத்து ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். கைலாய வந்தேன், ஈசனை சந்தித்தேன், வரத்தை வாங்கினேன். வரம் வாங்கியதன் பயனாக எனது மனைவி நிசாசனி நிறைவாத கற்பனையாக கருவிட்டிருக்கிறார். அவள் வயிற்றிலே வளர்வது கருவா அல்லது வேறு எதுவா என்று ஆளுடன் பார்க்க வேண்டும். யாராவது மலை குறைந்தை ஒருத்தர் இருந்தால் அவளை அழைத்து வாருங்கள், பார்க்கலாம். என்ன
அங்கே சென்றவர் சும்மா இருக்காமல் என்ன என்ன செய்தார்? வல்லாளபுரி ஆண்டு வரக்கூடிய வல்லாளகண்ணன் ஒருவன் இருக்கின்றான். ஆம். அவனுக்கு திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தையே இல்லை அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்தான். ஆஹா. அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? ஈசனை குறித்து கடும் தபம் புரிந்தான். தவம், கடும் தவம். ஆமா. ஆம். பக்தா உன்னுடைய பக்திக்கு மெச்சினேன். மெச்சினேன். உனக்கு யாது வரம் என்று கேள் தருகிறேன் அப்படின்னு உன்னுடைய கணவன் தெரிவித்தார். ஆம். அவனை ஏதோ வரங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாமா. ஆம். ஆனா இறுதியா ஒரு வரத்தை கேட்டான். யாது வரம் என கேட்டார். ஏய் ஈசா, நீ இறக்க வேண்டும். தேவியுடைய மனைவியின் வயிற்றிலே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கேட்டான். இப்போது வல்லாள கோட்டைக்கு சென்று அந்த வல்லாள கண்ணனை கொன்று விட்டு வருகிறேன். ஏனென்றா என்ன? ஒருவனை பிறக்க வைத்தாலும் அவனை இறக்க வைத்தாலும் சக்தியும் சிவனும் இருவரும் ஒன்றாக இருக்கும் போதுதான் இவை அனைத்தும் நடக்கும். ஆமா. இப்போது சக்தி மட்டும்தான் இருக்கின்றார். ஆமா. சிவன் உன்னுடைய அருகாமையில் இல்லை. சிவன் எங்கே இருக்கின்றார்? எங்கே இருக்கின்றார் அண்ணா? நிசாசனி வயிற்றிலே குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுக்கு என்ன செய்வது அண்ணா? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆம். நான் கூறும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உரைத்த பிரகாரம். ஆமா. உன்னுடைய பதி உனக்கு வேண்டும் என்றால் நான் என்ன கூறினாலும் நீ அதன் பொறுத்தே நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. இப்போது அகோர உருவத்தில் இருக்கின்றாய் அல்லவா நீ? ஆமாம். இந்த உருவத்தை மாற்றி, இந்த உருவத்தை மாற்றி வருங்காலம், வருங்காலம், செல்காலம், செல்காலம், நிகழ்காலம், நிகழ்காலம் 3 காலங்களை எடுத்துரைக்கக்கூடிய எடுத்துரைக்கக்கூடிய ஒரு குறி சொல்லு பொருத்தியா அழகு பார்வையாக இருந்து மக்கள் தாயே தாயே என்று இருக்கணும் கூப்பி வணங்கினார்கள். இப்பொழுது பேய பேய என்று பயந்து ஓடுகிறார்கள். அழகு பார்வையாக என்னை பார்த்தார். உனக்கு மீன் மாத்தலாம் வேணும், உனக்கு ஆம்படியா வேணும், என் கணவர் வேண்டும் என்று. உனக்கு ஆம்படியா வேணும்னா உடனே நான் சொன்ன மாதிரி பொருத்தியா இப்பொழுது செல்கிறேன். அண்ணன் தயவே வேணாமா, எத்தனை விதமா அடைய வைக்கிறேன் பாரு. நீ இப்ப போய் என் தங்கச்சி பொருத்தியா வர சொல்லி வரட்டும் பார்க்கலாம். பட்டு பாட்டி சொல்லுவோம் என்ன தெரியல உனக்கு? அண்ணா இல்ல அண்ணன். அண்ணன் இப்பதான் குழந்தை பிறந்துக்குது, 1 2 கத்துக்குது. அண்ணன் அண்ணன் அண்ணா என்னம்மா நீங்க சொன்ன பிரகாரம் பத்திரிகை வந்துச்சு. ஆமா. நீ எங்க செல்ல வேண்டும் என்ன தெரியுமா? செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வல்லாளபுரிக்கு செல்ல வேண்டும். சரி. அங்க வல்லாள கண்டன் இருப்பான். ஆமா. அவன் மனைவி நிசாசனி வயிற்றிலே இருக்கக்கூடிய கருவானது இன்றைக்கு பிறக்குமோ நாளைக்கு பிறக்குமோ அப்படி என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் இடத்திலே நீ குறி எடுத்து உரைக்க வேண்டும். ஆமா. எடுத்து உரைக்க வேண்டும். என்னவென்று தெரியுமா? வல்லாள கண்டா, உன்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்றால்
சென்னைக்கு அருகாமையிலே பூவிருந்த வள்ளி என்று ஒரு நகரம் இருக்கிறது. பாமர மக்கள் அனைவரும் பூந்தமல்லி பூந்தமல்லி என்று அழைப்பார்கள். அந்த பூவிருந்த வள்ளியிலே பூங்காவனத்தால் என்று வயதில் முதிர்ந்த ஒரு அம்மையார் இருக்கின்றார். அவளை அழைத்து வந்தாய் என்றால் உன்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆகிவிடும் அப்படி என்று குறியில எடுத்து அது மட்டும் இல்லமா, பூவிருந்த வள்ளியிலே பூங்காவனத்தால் என்று வயதில் முதிர்ந்த ஒரு அம்மையாக நீதான் அங்க போய் அமர வேண்டும். ஆமா, அவன் வந்து உன்னை அழைப்பான். அழைத்த உடனே உன்னுடைய மகன் இருக்கின்றானே பாவாடராயன், அவனை பச்சிளம் குழந்தையாகவே அழைத்து வர வேண்டும் வல்லாளபுரிக்கு. வல்லாளபுரிக்கு அழைத்து வந்து வல்லாள கோட்டையிலே வாயல்படியிலே வெளியே உன்னுடைய மகனை அமர செய்துவிட்டு நீ வல்லாள கோட்டைக்கு உள்ளே போக வேண்டும். உள்ளே போனதும் நிசாசனி நிறமாச கர்ப்பிணியாக இருந்து கொண்டிருக்கின்றான். கத்தி, கோடாலி, ஈட்டி என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் உன் நெகக்கண்களை ஆயுதமாக்கி அவளை தூக்கி மடியின் மீது வைத்து அவள் குடலை கீறி எடுத்த மாலையாக அணிந்து கொண்டு உதிரத்தை புசித்து விட்டு உன்னுடைய பரியாக பரம கடவுளை கைதாய் மலைக்கு சென்று வா. என்ன சொல்லி சொன்னா கூட ஊரங்கட்டுவோம் கூறி சொல்லுவோம். சபாஷ் சபாஷ் சபாஷ், நான் உழைத்த வண்ணமே அழைத்து வந்திருக்கின்றாய். அப்படியே ஆகட்டும், அழைத்து கொண்டு வா. நீ யார்? அங்கதான் சாமியோ நீங்க ஆத்தாந்து குடிச்சோ, என் தங்கச்சி குடிச்சோ, என் ஓடிச்சு குடிச்சோ, ஏன் குடிச்சோ சாமியோ? மாமியார் குடிச்சாக்கா தனியா வந்தோம். ரொம்ப அப்படியா சமயோ எங்கனது திருநாடு கேட்கலையா ஐயா நீ பச்சை மலை, பவள மலை, குச்சி மலை, குடகு மலை, இந்த மலையை தான் சாமி வச்சிருக்கோம். ஆமா சாமி, இவருக்கு முதல்ல வழி காட்டு அப்படியே சாமியோ. ஆமா அந்த வழி அவரு சாமியோ. சாமியோ நான் குடி சொல்லலாம் குழந்தை இருக்கிறான் மனதில் சாமியோ குழந்தையும். ஆமா
உங்களுக்கு குழந்தை இருக்குதா? சாமி செக்கமா செக்கமா ஆ, அதனால கேட்கக்கூட. அதனால தட்சிணை சாமி ஓ, தட்சிணை என்ன போய் தட்டு கேட்கறேன். சாமி சாமி காசுடா. எதுக்கு குறை வச்சாங்க எதுக்கு குறை வச்சாங்க சாமி வைக்க கூடாது சாமி எட்டா காசு எட்டா. காசு நான் வச்சிருக்கணும். நான் பக்கத்துல விட்டேன். தரேன்னு சொல்றாரு. கூட 5 ரூபா. இந்தா. ஏய் 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 சாமி சாமி ஐங்கரே யாருங்க ஆதி பராபரியே எங்க ஆதி பராபரியே மலையாள குரத்தி நான் குழி சொல்லுவேன் மலையாள தங்கை ஐயன் தீவாதமை திலோத்தமைக்கும் பிரம்மதேவனுக்கும் நீங்க 5 பேர் பண்ணீங்களா சாமி? உண்மைதான் உண்மைதான். நீங்க தான் தவப்புல சாமி. உண்மை அனைத்தும் உண்மை. தவப்புல சாமி மூத்த பிள்ளை. நான் தான் முதலிலே பிறந்தேன். அவங்க பேர் வல்லாரக்கண்ணன் சாமி. உண்மைதான். வல்லாரக்கண்ணன் சாமி. ஆமா. ஆ சாமி உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. உங்களுடைய மனைவி நிசாசன் சாமி. உண்மைதான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனைவி குழந்தைகளை கண்டா நீங்க என்ன செய்யணும்னா அந்த சிவனை வேண்டி அந்தவனே செய்தா சாமி அந்த கைலாசம் கருணாநிதிக்கு அல்லாஹ் செய்தா நூறு அனைத்தும் உண்மையே. 100க்கு 100 உண்மைதான். ஆமா. உண்மைதான். அப்படி இருக்கும்போது உண்மையை மனை நிசாசை இப்போது நிறைய உண்மையாக்கிறார். ஆமா. இன்று பேசுவோம் நாளை பேசுவோம் சற்று நேரத்தில் பேசும்போது பிரச்சனை என்ன புரிஞ்சுருக்கும். ஆமா. அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு சுகப்பிரசம் ஆகுதுன்னா என்ன என்ன செய்ய வேண்டும்? அக்கறைய சுதம் பிறக்க அதேசமும் உங்களுடைய மனைவிக்கு சுகப்பிரசம் ஆக வேண்டும் என்றால் பூந்தமல்லியே பூங்காவளத்தா அந்த வயதிலே முதிர்ந்த ஒரு கிழவி ஒரு இருக்கின்றார். அவளை அழைத்துள்ளார் சுகப்பிரசமாகவும் காரியத்தை கச்சிதமா முக்கியவார் சாமி. அதே மலை குறிச்சி பெண்ணு. எப்படியோ காரியம் யாரை கூட்டிட்டு வரையோ எவரை கூட்டிட்டு வரையோ எனக்கு தெரியாது. காரியம் தப்பான இருக்காரு. சுபகாரியம் மங்கள காரியம் அப்படின்னு சொல்றாங்க சாமி. சரி. எனது மனைவி விசாசனை வயிற்றில் இருக்கும் கருவிற்கும் எனது மனைவிக்கும் எந்தவித பங்கமும் வரக்கூடாது. சாமி, நான் சொல்லலாம் உண்மையா இருந்தா உன்னுடைய கோட்டை மதுரை ஈசானி மொழி தமிழகம் இழுத்து விடுப்பா சாமி. நீ கூறுவது அனைத்து உள்ளங்கை நெல்லை
பார்த்தா எல்லாமே உண்மையா இருக்குது. உண்மைதான். அதனால என் கை கால் வரது போட்டு வந்து தெரியல. போய் 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 ஆவட்டும் ஆவட்டும். அம்மா அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாரு எவாரு எவாரு. மண்ணு காடு வாவாய் இருக்கிறது வீடு போவாய் இருக்குது அது பலமா பேராண்டி பேராண்டி ஓ கண்ணுதான் தெரியல மண்ணு என் மயில தெரியும் அது தெரிய போல பாட்டிய பேராண்டி நீ ஒண்ணுமே பண்ண தேவை. நீ போய் அது மோத்துல கை வச்சுனா நீ ஆட்ட ஆட்ட அது தானா உடனே ஊந்துடும். வயசாகி போச்சுன்னா பருத்தோலை பட்டு தூக்கோலை சிரிச்சுதான் அதுக்கு ஒரு காலம் வருங்க பேராண்டி. ஆமா அவர்தான் எங்க மகனோட என் பெரிய பேரண்டி இருக்காங்க. ஓ என் பெரிய பேராண்டி. அடே அமைச்சரே, இது யாரு வயதிலே மூத்த கேள்வியாக தெரிகிறது. அதான் பூங்காவனத்தா பூந்தமல்லி பூங்காவனத்தா. எனது மனைவிக்கு பிரசவம் பார்க்க வந்திருக்கின்ற வயதான பெண்மணி இவள்தானா? கேள்விதான். அப்படி என்றால் எனது மனைவிக்கு சுகப்பிரசவமாக வேண்டும். குழந்தைக்கும் எனது மனைவி உயிருக்கும் எந்தவித பங்கமும் ஆகாமல் பார்க்க வேண்டும். நான் சென்று ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன். பேராண்டி பேராண்டி இங்க வாங்க. என்ன பொருட்கள் உனக்கு வேண்டும்? என்ன விளக்கெண்ணா நமக்கு அப்படியே தருகின்றேன். கை விட்டு பார்க்கும்போது கை உடம்பு புது முறை ஒண்ணு வேணும். மூளையில முடிச்சு போறதுக்கு நீ கேட்ட அனைத்தும் தடையில்லாமல் வாரி வழங்கி கொடுத்து விட்டேன். பொருள் முக்கியமான பொருள் இதுதான். என்ன பொருள் வேண்டும்? சூரிய கட்டி ஒண்ணு வேணும். சூரிய கட்டியா? அது எதுக்கு? ஓ அப்பா நேரா குழந்தை பிறந்தோடனே ஆ. தாய் வேறு ஆ. குழந்தை வேறு என்ன கைமந்தமா எடுத்துப்போம். நீ கேட்ட அனைத்து 3 பொருட்களையும் தடையில்லாமல் கொடுத்து விட்டேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஆண்கள் யாரும் இருக்கக்கூடாது. ஆண்கள் யாரும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. இந்த தேவை இருக்கான். பாவாடை உள்ள கட்டதா வெளியே கட்டதா? பேர் பாவாடை. ஓ. ஏன்னா கையில எடுத்து அதுதான் எடுப்பான். மெயினா வைப்பான். கலப்பான். அவன் மட்டும் என் கூட இருக்கணும். யாரும் அங்க இருக்கக்கூடாது. அதுக்கு நீ சரி ஆகணும். மகளே பாவாடை. இப்போ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அது எடுத்தா சரிங்க. பார்த்துக்கிட்டேன். அப்படி வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். இருக்கும்போது யாராவது வந்தால் என்றால் அவரை உங்களுடைய கருத்துக்கும் கட்டத்தால் கட்டத்தமாக வீழ்ச்சி எறிய வேண்டும். பயப்படைக்காமல் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும்.
எங்கனாச்சும் வாசல்ல போட்டுருப்போம், உள்ள ஒன்று போட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் இங்கே படிக்க அங்கே படிக்கிறேன். ஓ என்ன ஆசை? ஓ என்ன பார்த்தா பேய் பரவா தெரியுது, சித்தாசு பரவா தெரியுது. நான் பேய் அந்த உலகம் தாழ்ந்து மணி எந்த விதையும் எடுதான் பேத்தி என் முகத்தை நல்லா உள்ள பாத்திரம் பாரு இத கட்டா ஜாபம் பண்ண மாதிரி நெடி போறது ஓடும். உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் என்னுடைய கணவரே உன்னுடைய வயிற்றில் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கேட்டாய். இப்பொழுது உன்னை என்ன செய்கிறேன் பார். அவர் கேள்வி இல்லைங்க, வேற யாரு? அவ அண்ணத்துக்கு எட்டுக்கா உருந்த ஈரமான உருந்த எட்டுக்கா உருந்த எட்டா அம்மாவை அப்படியே கீழே போட்டாங்க. என்ன இது ஆச்சரியமாக இருக்குது. வயதிலே முதிர்ந்த பெண்ணாக காட்சி கொடுத்தவள் எனது மனைவி நிசாசினியை கிழித்து எடுத்து விட்டாளா? அது மட்டும் இல்ல, உன் தமிழ்நாட்டு மகன் இல்ல. ஆமாம், ஒரு பாவாடர் ஒரு பையன் பாவாடியா பாவாடர் ஆயிரம் ஒரு சின்ன பையன் வந்தது கூட அவன் பணகாசிக்கிற மாதிரி ஸ்ரீகாங்க டெய்லியும். என்னை எனது நம்பிமார்கள் நால்வரையும் அனைவரையும் போட்டு குவித்து விட்டான் அந்த பாவாடர் ஆயன். எங்கே அவன்? அவன் எங்கே அந்த சிரிக்கி? எங்கே 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 அவன் தோற்றமளித்து
தாய் விடுத்த வண்ணம் மன்னவர்களை கொண்டு விட்டேன். தாயை சந்திக்கிறேன். தாயே, மகளே மகளே. தாய் விடுத்த வண்ணம் மன்னவர்களை மறைத்து விட்டேன். பிறகு காலம் வரும், நேரம் வரும், உன்னை அழைக்கின்றேன், செல். அண்ணா! நீங்கள் முடித்த பிரகாரம் வல்லாளக்கோட்டைக்கு சென்று வல்லாளக்கோட்டைக்கு சென்று நிசாசனி வயதை கிழித்து பரமக்கடலை கைலாயம் அனுப்பி விட்டேன். பிறகு என்ன? இன்னும் பசி அணுகவில்லை என்றார். இன்னும் பசி இன்னும் அடங்கவில்லை. பசி அணுகவில்லை என்றார். ஐயோ பாவம். கரத்தை நீட்டம்மா. கரத்தை நீட்டு. பசி பசி என்கிற கண்ணை கொடுக்கிற கண்ணை தைக்காரா. அண்ணா பசி என்று ஐந்து புலம்பிக் கொண்டிருந்தேன். கரத்தை நீட்டமா அப்படி என்று தெரிவித்ததும் டேய், உண்ணுவதற்கு உணவு தருவாய் அப்படி என்று கரத்தை நீட்டினேன். என் கரத்திலே கற்களை கொடுக்கின்றாயே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படி என்று தானே கேட்கிறேன். ஆம். தங்கா, என்ன? உன்னுடைய கரத்தில் நான் கொடுத்திருப்பது 100 கற்கள். 100 கற்கள். அந்த 100 கற்களும் திரும்பி பார்க்க வண்ணமாகவே வடதிசை நோக்கி மேலே வீசிக் கொண்டு வாமா. இப்பொழுது செல்கின்றேன். நீங்கள் சொன்ன பிரகாரம் கல்லை ஒன்று ஒன்றாக வீசி வந்து விட்டேன். வீசிவிட்டாயா? வீசி விட்டேன். அப்படியே லேசா திரும்பி பாருமா. நீங்கள் கொடுத்த கற்கள் ஒன்று ஒன்றாக வீசி வந்தேன். 100 மலைகளாக காய்ச்சல். உன்னுடைய கரத்தில் நான் கொடுத்ததோ 100 கற்கள். 100 கற்கள். அங்க இருக்கக்கூடியதோ மலைகளோ 100. மலைகளாக 100. அப்படியே திருப்பி வாசித்து பார்த்தால் மலை 100, மலை 100, மலைகள் 100. செஞ்சிக்கு நேர் வடக்கு, திருவண்ணாமலைக்கு கிழக்கு, ஈசான்ய மூலையிலே ஈச்ச மரத்து அடியிலே அங்கே ஆளக்கூடிய அங்காளமனா நீ அமர்ந்து விட்டால் அமர்ந்து விட்டார். இதோ இருக்கின்றார்களே பாமர மக்கள், மக்கள். இவர்கள் அனைவரும் ஆடு பன்றி கோழி என்று உனக்கு பூசை தருவார்கள். அந்த உதிரமனத்து உன்னுடைய கவாலத்துக்கு கொண்டு சேரும். அந்த முப்பூசையும் எனக்கு பத்தவில்லை என்றால் என்ன செய்வது என்ன? இவர்கள் கொடுக்கின்ற முப்பூசை பத்தவில்லை என்றால் என்ன செய்ய போகின்றாய் அப்படி கேட்கிறார். ஆமாம் அண்ணா. தங்கா, அண்ணா, இப்போது நாராயணனாக இருக்கின்ற நான் நீங்கள் வருகின்ற யுகத்திலே வருகின்ற யுகத்தில் அழகே உருவமான கண்ணனாக அவதாரம் எடுக்கப் போகின்றேன். ஆமாம். அப்படி கண்ணனாக அவதாரம் எடுத்து 10, 8, 18 நாள் சண்டை நியமிக்கப் போகின்றேன். அந்த 18 நாள் சண்டையிலே 18 கோடி சேனைகள் மடிவார்கள். அந்த 18 கோடி சேனைகளுடைய உதிரம் அனைத்தும் உன்னுடைய கபாலத்துக்கு வந்து சேரும். அந்த உதிரமும் பத்தவில்லை என்றால் என்ன செய்வது என்ன? அண்ணா, உங்களுக்கு மட்டும் அடுத்த யுகத்தில் அழகான கண்ணன் உருவம், எனக்காக உருவமா? எனக்கு ஒரு உருவம் வேண்டும். என்னை பார்த்த உடனே தாயே தாயே என்று இரு கரங்களை கூப்பி வணங்கியவர்கள் இவர்கள் மக்கள் இப்போது என்னை பார்த்ததும் பேய பேய என்று பயந்து ஓட்டோட்டமா ஆமாம். ஓடிக்கின்றது. வருகின்ற யுகத்திலே எனக்கு ஒரு அழகான உருவம் வேண்டும் அப்படி. ஆமாம். தங்கா, அண்ணா. நீ கோரிய விதமாகவே கண்ணனாக பிறக்கின்ற தருவாயிலே பாஞ்சாலன் வேலிலே பாஞ்சாலி என்ற பெயரோடு அப்படி பாஞ்சாலி என்ற பெயரோடு பிறந்து 5 ராஜாக்களை மனமுடித்துக் கொண்டு சந்தோஷமாக உலக நீதி ஒருவனுக்கு ஒருவன் தான் 5 பேரும் நடக்க வேண்டும் என்று ஒருக்கின்றார்கள். நீ அண்ணனாயன், என்னோட பிறந்த அண்ணனா? ஒருத்திக்கு ஒருத்தந்தான். ஆமாம். இது உலக உலக நீதி. நீதி. ஆனா என்னுடைய அண்ணனாக பிறந்து விட்டு உன் தந்தையிடத்திலே 5 ராஜாக்களை மனமுடித்துக் கொண்டு சந்தோஷமா இருமா அப்படின்னு தெரிவிக்கின்றாயே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா என்றுதான் கேட்கின்றாய். ஆமாம் அண்ணா. தங்கா, அண்ணா, நாராயணனாக இருக்கின்ற நான் கண்ணனாக பிறக்கின்ற தருவாயிலே அகோர குடும்பத்தோடு இருக்கின்ற நீ ஆம். பாஞ்சாலியாக பிறக்கின்ற நேரத்திலே உன்னுடைய பதியாக பரமக்கடவுளுக்கு இருக்கக்கூடியது எத்தனை சிரம்? 5 சிறங்கள். அந்த 5 சிரமாகப்பட்டது தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 தேவி அழியாத பத்தினி பாஞ்சாலி. எனக்கு அதோ தெரிகின்ற மலையனூரில் நான் அமர வேண்டும் என்றால் எனக்கு 3 வரம் தர வேண்டும் அண்ணா. 3 வரம் தனி. ஆமாம் அண்ணா. கேளு. இதை நான் நம்ப மாட்டேன், எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். நான் சத்தியம் பண்ணுமா? ஆமாம். நீ எதை கேட்டாலும் கேளுமா? அண்ணா, முதல் வரம் என் பிள்ளை விநாயகன், முருகன், பாவனாரை என்னுடனே இருக்க வேண்டும்.
ஓட்டே போறேன். பிள்ளைகளை கூடயே கூட்டு போயிடுறேன். என்னுடனே இருக்க வேண்டும். அதாவது தாய் இல்லைன்னா பிள்ளைகள் தருதலை கோரிய விதமாகவே மேல்மலையனூர் என்ற சேத்திரத்திலே நீ அமர்ந்தவுடனே விநாயகன் வலதுபுறத்திலும் வேலவன் இடதுபுறத்திலும் பாவாடாயர் முன்னோடு பிள்ளையாக நடந்து கொண்டிருப்பார். அப்படியே அண்ணா, இரண்டாவது வரம். என் கணவரும் என்னுடனே இருக்க வேண்டும். இந்த உருவத்திலே கணவன் வேண்டும். ஆமாம் அண்ணா. உன்னை சொல்லி குற்றம் இல்லம்மா. அரிசியை கடன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஆம்பளையான கடன் கொடுக்க மாட்டாங்க. இந்த அகோர உருவத்தோடு உனக்கு ஆம்பளையா வேணுமா? என் கணவன் என்னுடனே இருக்க வேண்டும். சரி, எப்படியோ இருந்த அதாவது உன்னுடைய பரியாக பரம கடவுள் எப்போது வருவார்? வருகின்ற மகா சிவராத்திரி என்று திருவண்ணாமலையில் இருந்து ஜோதி உருவத்திலே காட்சி கொடுப்பார். அப்படியே அண்ணா, இன்னும் ஒரு வரம். என்ன? நீங்கள் எனக்கு பம்பையனுக்கு பூசாரியாக வர வேண்டும். அதான் சரி. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. இது எங்க போதா? இது முன்னாடி முடிச்சுட்டு பின்னாடியே வரணும். ஆடா போமா. நான் உங்களுக்கு போறேன், என் பொண்டாடி பிள்ளை பார்க்க போறேன். வர வேண்டும் என்றால் எனக்கு பம்பையனுக்கு பூசாரியாக வர வேண்டும். வரவில்லை என்றால் இந்த உலகத்தை உலகத்தை புசிக்கிறேன் நகை என்ன அது? ஊரியா கிழங்க புசி போகுது. சரிம்மா, நான் பம்பை அடிக்க பூசாரியாக வர வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்ய. என்ன சத்தியம் பண்ணா? என்ன தெரியுமா? என்ன நம்ப முடியாது. நீ சத்தியம் பண்ணு. சத்தியம் செய்கின்றீர்கள். இதோ இருக்கின்றார்கள் பாமர மக்கள். பாமர மக்கள் மேல்மலையனூர் என்ற சேத்திரத்திலே உன்னுடைய கருவறைக்குள் வந்து உன்னுடைய திருமுகத்தை பார்க்காமல் போனாலும் மேல்மலையனூர் என்ற எல்லையில அடியெடுத்து வைத்தவுடனே அவர்களுக்கு இருக்கக்கூடிய 4448 வியாதிகளிலே சிறந்த வியாதி குஷ்டரோகி அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். அந்த வியாதி அணுகாவண்ணமாகவே அது மட்டுமல்லாமல் பில்லி சூனிய வைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தீய சக்திகள் எதுவும் அணுகாவண்ணமா இந்த பாமர மக்களை நான் காப்பாற்றுகிறேன் அண்ணா அப்படின்னு சத்தியம் செய்து கொடுத்தால் போதும். அப்படியே நீங்கள் உரைத்த பிரகாரம் அப்படியே செய்கின்றேன் அண்ணா. ஆனா ஒண்ணுமா, நான் மேல்மலையனூர் என்ற எல்லையில நீ அமர்ந்த உடனே நான் பம்பை அடிக்கும் பூசாரியாக வேணும்னா அண்ணனுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை அண்ணா? பம்பை எடுத்து தோல்ல மாட்டிக்குவேன். அண்ணனுக்கு அதிக வேலை கொடுக்க கூடாது. நீ தங்கா வாமா அங்காடின்னு எப்ப கூட்டாலும் உடனே வந்து நிக்கணும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆமாம். வந்திடம்மா
Thank you.
பொதுமக்களுக்கு எங்களுடைய